வணக்கம். நம்ம நாட்டுல 25 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஏழை மக்களினுடைய குடிசைகளை எரிக்கிறது என்பது ஒரு வழக்கமாக இருந்திருக்கு. அந்த குடிசைகள் எரிஞ்சத சிலர் செய்தியா கேள்விப்பட்டிருப்போம். சிலர் கண்கூடா பார்த்திருப்போம். நான்லாம் கண்கூடா பார்த்திருக்கிறேன். இந்தியா முழுக்கவும், தமிழ்நாடு முழுக்கவும் ஆதிக்க சாதிகள் பொதுவா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜாதி வன்முறை நடக்கும்போது குடிசை வீடுகளை எரிக்கிறது, அந்த வீடுகளை சேதப்படுத்துறத தங்களுடைய வாடிக்கையாவே வச்சிருந்தாங்க. ஏன்னா சேரியில குடிசை வீடு தான் பெரும்பான்மையா அன்னைக்கு இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கல்லு வீடா, மாடி வீடா மாறிக்கிட்டு வருது. ஆனா இந்த சமயத்திலயும் ஆதிக்க சாதிகள், ஜாதி பிரச்சனைகள் வரும்பொழுது, தீண்டாமை பிரச்சனைகள், கலவரங்கள் நிகழும்பொழுது, இப்போ அந்த வீடுகள தன்னுடைய ஜாதி வெறிக்கு அத போக்கிக்கிறதுக்காக அந்த கல்லு வீடுகள அடிச்சு உடைக்கிறது, அங்க இருக்கக்கூடிய பொருட்கள சேதம் பண்றது அப்படிங்கிற மாதிரி செய்வாங்க. ஆக அந்த மாதிரியான ஒரு சம்பவத்த தான் நான் சொல்லப் போறேன். இந்த சம்பவம் சாதாரண சம்பவம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு கீழ்வெண்மணி மாதிரியான சம்பவம் தான். ஆனா, அந்த கீழ்வெண்மணியில அந்த மக்கள காப்பாத்துறதுக்கு ஒரு கதாநாயகன் கிடையாது. ஆனா, இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லப் போற இந்த வரலாற்று உண்மையில, இந்த மக்களை காப்பாத்துறதுக்கு ஒரு கதாநாயகன் இருக்கிறார். அந்த கதாநாயகன் தான் அங்கம்பாக்கம் குப்புசாமி அவர்கள். நம்முடைய தலைவர்கள் எவ்வளவு பண்பானவர்களாக, மனிதநேயம் உள்ளவர்களாக வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு வரலாறுகள படிக்கும்பொழுது அப்படியே சிலிர்த்து போகிற அளவுக்கு இருக்கு அவங்களுடைய செயல்பாடுகள். அன்னைக்கு இருந்த தலைவர்கள் தீண்டாமையால பாதிக்கப்பட்ட மக்களை அரவணைத்து செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அது மட்டும் இல்லாம தன் கூட சக காலத்துல, சக களத்துல களமாடக்கூடிய தலைவர்களை அண்ணனாவும், தம்பியாவும் பார்த்திருக்கிறாங்க. இப்போ நான் சொல்லப் போகிற சம்பவத்தையும், இந்த வரலாற்று உண்மையும் சமூக ஒற்றுமைக்கான வரலாறாக உற்சாதி பிரிவினை இல்லாத சமூகமாக நாம இருந்திருக்கிறோம் அப்படின்னு நான் அந்த வரலாற படிக்கும்போது நான் புரிஞ்சுக்கிறேன். அதன் மூலமா எனக்கு சில செய்திகள் உள்வாங்க முடிஞ்சது. பொதுவா அலுவலகங்கள்ல, சங்கங்கள்ல நாம என்ன பேர வச்சிருப்போம்? எஸ்சி, எஸ்டி சங்கம் இல்லன்னா எஸ்சி, எஸ்டி அசோசியேஷன் அப்படின்னு வச்சிருப்போம். நம்முடைய ரிசர்வேஷன்ல கூட எஸ்சி, எஸ்டி, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடிங்கிற பேர்ல தான் நாம ஒருங்கிணைப்பு செய்றோம். பாபா சாஹேப் அம்பேத்கரும் அப்படிதான் நம்மள பட்டியல்ல வகைப்படுத்தினாரு. ஒடுக்கப்படுக்கக்கூடிய சமூகங்களை ஒன்றிணைக்கும் போது இடஒதுக்கீட்டுல பழங்குடி மக்களையும் சேர்க்கணும் அப்படின்ற அடிப்படையில தான் 1930, 31 வட்டமேசை மாநாடுகள் அந்த காலகட்டத்துல பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் எஸ்சி, எஸ்டின்னு வரையறுக்கிறார். ஆனா பாபா சாஹிப்க்கு முன்னாடியே சென்னை மாகாணங்கள்ல, தமிழ்நாட்டுல நம்ம தலைவர்கள் எப்படி வாழ்ந்தாங்க? எப்படி சமூக ஒற்றுமையோட செயல்பட்டாங்க? குறிப்பா உட்சாதி வேறுபாடு இல்லாம எப்படி கூட்டு முயற்சியோடு செயல்பட்டாங்க அப்படிங்கிறதுக்கு அங்கம்பாக்கம் குப்புசாமி அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமா இருந்திருக்கு. பௌத்த மண்ணான காஞ்சிபுரத்து பக்கத்துல இருக்கக்கூடிய அங்கம்பாக்கம்ங்கிற கிராமத்துல தான் குப்புசாமி அவர்கள் வாழ்ந்துகிட்டு வராரு. இவர் வந்து இயல்புல வந்து ஒரு ராணுவத்துல பட்டாளத்துல வேலை செய்யறது. இவர் வந்து ஒரு பழங்குடி சமூகத்தை சார்ந்தவரு. இந்த அங்கம்பாக்கம் குப்புசாமி யாரு அப்படின்னா, பண்டிதர் அயோத்திதாசர் சங்கம் ஒண்ணு நடத்திக்கிட்டு இருந்தார் இல்லையா? தென்னிந்திய பௌத்த சங்கம் சொல்லிட்டு. அதுல இவரு இணைஞ்சிருக்கிறாரு. அதோட பண்டிதரோட மாணவராவே இருந்து களமாடி இருக்கிறாரு. அப்பாதுரையார் கூட ரொம்ப நெருக்கமா இருந்து பௌத்தத்த பரப்புகிற வேலைகள்ல தீவிரமா செயல்பட்டு இருக்கிறாரு. அந்த காலத்துல மாநில அளவுல, தேசிய அளவுல தலைவர்கள் மக்கள் பணியில ஈடுபடுவாங்க. அந்த வரலாறுலாம் நம்ம படிச்சிருக்கோம். நாமளும் பேசியிருக்கோம். ஆனா, பகுதி அளவுல ஒவ்வொருத்தரும் மக்கள் பணியில ஈடுபடுவாங்க. அவங்க தான் அந்த பகுதியோட தலைவர்களாக, தீரர்களாக செயல்பட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிழைப்புவாத அரசியல் செய்கிற ஆட்கள் மாதிரி அன்னைக்கு இருந்தவங்க கிடையாது. தன் உயிரை கொடுத்து இந்த மக்களுக்கு சேவை செய்திருக்கிறாங்க. தன் உயிரை கொடுத்து இந்த மக்களுக்காக சேவை செய்திருக்கிறாங்க. அப்படிதான் அங்கம்பாக்கம் குப்புசாமி ராணுவத்திலிருந்து வந்த பிறகு தன்னுடைய கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு, கல்வி மறுக்கப்பட்ட மக்களுக்கு, நம்முடைய மக்களுக்கு பள்ளிக்கூடங்கள கட்டிக் குடுக்கிறாரு. அரசுகிட்ட பேசி பள்ளிக்கூடங்கள ஏற்பாடு பண்றாரு. அந்த பள்ளிக்கூடங்கள்ல மாணவர்களுக்கு கல்வி கொடுத்திருக்கிறாரு. குப்புசாமியாரு நம்முடைய மக்களை படிக்க வைக்கிறது, அந்த பகுதியில இருக்கக்கூடிய முதலியார் சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா, இவன் படிச்சா விழிப்புணர்வு ஆயிடுவான். ஏன், எதுக்குன்னு கேள்வி கேட்பான். அதனால முதலியார் சமூகத்தால ஆதிக்கம் செய்ய முடியாதுன்னு படிக்க வைக்கிறத பார்த்து கோவப்படுறாங்க. யாரு? முதலியார் சமூகத்து ஆட்கள். பொதுவா அந்த கிராமத்துல இருக்கிறவங்க, அந்த மக்கள் எல்லாமே விவசாய கூலிகள் தான். அந்த நேரத்துல விவசாய கூலிகளா இருக்கிறவங்க சம்பள பிரச்சனையும் அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. குத்தகை பிரச்சனையும் இருக்கு. அ உழைப்புக்கு ஏத்த கூலி வாங்கணும் அப்படின்னு சொல்லி குப்புசாமியார் மக்கள் மத்தியில விழிப்புணர்வு குடுக்குறாரு. கூடவே பிரச்சாரமும் செய்றாரு. தொடர்ந்து மக்கள் மத்தியில பிரச்சாரம் பண்றாரு. என்ன பிரச்சாரம் பண்றாருன்னா, உழைப்புக்கு ஏத்த கூலி வாங்குங்க அப்படின்னு. அவரு பிரச்சாரம் பண்ணதனுடைய தொடர்ச்சியா இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா, மக்கள் சம்பள உயர்வு கேட்கறாங்க. அதாவது கூலி உயர்வு கேட்கறாங்க. யார்கிட்ட? முதலியார் சமூகத்துக்கிட்ட. மக்கள் கேட்ட கூலி உயர்வை முதலியார் சமூகத்தை சார்ந்தவங்க கொடுக்க மறுக்கிறாங்க. அதனால விவசாய கூலிகள் ஸ்ட்ரைக் பண்றாங்க. மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து போராடுறாங்க. மக்கள் ஸ்ட்ரைக் பண்றதுனால, போராடுறதுனால முதலியார்களோட கோவம் குப்புசாமி மேல ஆட்டோமேட்டிக்கா திரும்புது. இவனால தான் இவங்க நம்மகிட்ட கூலி உயர்வு கேட்கறாங்க. அங்கம்பாக்கம் குப்புசாமி தான் இந்த மக்கள தூண்டி விடுறான். நமக்கு எதிரா வந்து செயல்பட வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு முதலியார் சமூகத்த ஆதிக்க சாதிகள் என்ன பண்றாங்கன்னா, குப்புசாமியார் மேல வந்து கோவப்படுறாங்க. முதலியார்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல இவனுங்க இல்லன்னா என்ன?
நம்ம நிலத்துல இவனுங்க வந்து வேலை செய்யலன்னா என்ன? அவங்களோட நிலத்த வேலை செய்ய வெளியூர்ல இருந்து விவசாயிகள கூட்டிட்டு வந்து வேலை செய்ய வைக்கிறாங்க. அப்படி வெளியூர்ல இருந்து வந்த விவசாயிகள நம்ம ஆட்கள் போராட்டம் செய்திருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து தகராறு பண்றாங்க. இங்க என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு புதுசா வந்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. அந்த விவசாயிகளும் பிரச்சனைகள புரிஞ்சுகிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. போராட்டம் செய்யற மக்கள் திரும்ப முதலியார்கள் கிட்ட போயிட்டு, "நீ வெளியூர்ல இருந்து ஆட்கள இறக்குறதுனால நாங்க விடமாட்டோம். நீ வெளியூர்ல இருந்து ஆட்கள இறக்கி இந்த ஊர்ல நீ வேலை செய்ய வைக்கலாம்னு நீ நினைச்சேன்னா, அதுக்கு நாங்க விடமாட்டோம். எங்களோட சம்பளத்த, எங்களுடைய கூலி உயர்வ நீ சரியா குடு" அப்படின்னு போராட்டம் செய்றவங்க முதலியார் சமூகத்துக்கிட்ட சொல்றாங்க. இந்த கதைய கேட்ட உடனே, "என்னம்மா இந்த இந்த சம்பவம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே" அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமா. இதே மாதிரியான சம்பவம் அப்படியே பின்னால கீழ்வெண்மணியில நடந்தது. ஆனா என்னன்னா, கீழ்வெண்மணியில அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு ஒரு கதாநாயகன் இல்ல. ஆனா அங்கம்பாக்கத்துல இந்த மக்களை காப்பாற்றுவதற்கு கதாநாயகன் இருக்கிறார். அவர்தான் அங்கம்பாக்கம் குப்புசாமி. அதுதான் முக்கியமான விஷயம். அதன் பிறகு ஒரு கட்டத்துக்கு மேல முதலாளிகள் எல்லாம் சேர்ந்து இந்த கூலிக்கார பசங்க நம்மளே எதிர்க்கிறான். இவனுங்க சும்மா விடக்கூடாது. அந்த மக்கள வந்து தாக்கணும், ஒடுக்கணும், குடிசைகளை எரிக்கணும் அப்படின்னு பயங்கரமா கோவப்படுறான். அது உடனே பண்ணணும் அப்படின்னு திட்டமிடுறான். குடிசைகளை கொளுத்தணும், நம்ம மக்கள தாக்கணும். அதே நேரத்துல குப்புசாமியாரையும் கொலை செய்யணும் அப்படின்னு நாள் குறிக்கிறாங்க முதலியார் சமூகத்தை சார்ந்தவங்க. அந்த நாள் ஆகஸ்ட் மாசம் 11ஆம் தேதி 1928ல அந்த நாட்கள குறிக்கிறாங்க. அந்த நேரத்துல அங்கம்பாக்கம் குப்புசாமி அவர்கள் வெளியூருக்கு போயிட்டு விடியற் காலையில ஊரை நோக்கி வராரு. அதாவது அங்கம்பாக்கத்தை நோக்கி வராரு. அப்போ குடிசைகள் எல்லாத்தையும் கொளுத்து, "இங்க தான்டா இவன் இருக்கிறான். குப்புசாமி, அவன முதல்ல தாக்கணும். அவன முதல்ல அடிங்க." அப்படின்னு சொல்லி குப்புசாமியாரோட குடிசைக்கு ஆதிக்க சாதிகள் வராங்க. குடிசைக்கு வந்தா குப்புசாமியார் வீட்ல இல்ல. ஏன்னா, அவர் அப்பதான் வெளியூர் போயிட்டு விடியற் காலையில ஊர நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாரு. ஆனா, அவரோட மனைவி, குழந்தைகள மிரட்டி எங்க குப்புசாமின்னு கேட்கறாங்க. அவங்களும் வந்து அவர் இல்லன்னு பதில் சொல்றாங்க. அவ அவ அவங்கள என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட மனைவியையும், குழந்தையையும் வந்து இன்னொரு அறையில அடைச்சு வைக்கிறாங்க. மண் வீடா இருந்தாலும் 2, 3 அறைகள் கொண்ட ஒரு மண் வீடுகளா இருக்கு. அப்ப ஆதிக்க சாதி கும்பல் பின்பக்கமா வந்திருக்காங்க. குப்புசாமியார் முன்பக்கமா வருவது, மனைவியும் அவங்களுடைய பசங்களையும் பார்க்கிறாரு, காணோம். அப்போ ஏதோ அசம்பாவிதம் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறாரு. டக்குன்னு சுதாரிச்சுக்கிறாரு. ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. பின்னாடி எவனோ உடைக்கிறான், வரான்னு தெரிஞ்சுக்கிறாரு. இவரு பட்டாளத்துக்காரர்ல. என்ன பண்றாருன்னா, உடனடியா போயிட்டு துப்பாக்கி எடுக்குறாரு. உடனடியா துப்பாக்கி எடுக்குறாரு. சில தலைவர்கள் ஆதிக்க ஜாதிகள் நம்மள தாக்க வரும்பொழுது திருப்பி அடிங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளும் கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி 1928ல அப்படியான திருப்பி அடிச்ச சம்பவம் தான் இந்த சம்பவம். அத திருப்பி அடிச்சது அங்கம்பாக்கம் குப்புசாமியார். அ அந்த கதாநாயகன் தான். என்ன பொறுத்தவரைக்கும் நான் அவர கதாநாயகனா தான் பார்க்கிறேன். இவரு துப்பாக்கி எடுக்கிறதுக்குள்ள இவரோட குடிசைகளை எரிக்க வராங்க. கலவரத்த வந்து தீவிரம் பண்றாங்க. ஊரெல்லாம் அடிச்சு நொறுக்குறாங்க. எவனோ பின்பக்கம் வரான், தன்னை தாக்க வரான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. தற்காப்புக்காக இவர் என்ன பண்றாரு? தன் கையில இருந்த துப்பாக்கிய மேல் நோக்கி சுடுறாரு. அப்ப வெளியில இருந்து சத்தம் கேக்குது. என்ன சத்தம் கேக்குதுன்னா, "டேய் அவன விடாதடா. அவன் நம்மள பயமுறுத்த பார்க்கறான்டா. நாம யாருன்னு அவனுக்கு காட்டுவோம். விடாதடா. அவன வெட்டி போடுடா. குடிசைகள கொளுத்துங்கடா." அப்படிங்கிற பயங்கர சத்தம் கேக்குது. குப்புசாமியார் என்ன செய்யறதுன்னு தெரியாம திரும்பவும் அவங்கள அச்சம் கொள்ள வைக்கிறதுக்காக மேல் நோக்கி சுடுறாரு. ஆதிக்க சாதிகள் திரும்பவும் என்ன சொல்றான் அப்படின்னா, "டேய் நீ சும்மா எங்கள சுட்டுடுவேன்னு பூச்சாண்டி காட்டாதடா." அப்படி சொல்லிக்கிட்டே என்ன பண்றான்? குடிசைய கொளுத்துறான். குப்புசாமியார பார்த்து பூச்சாண்டி காட்டாதடான்னு சொல்லிக்கிட்டே குடிசைய கொளுத்துறான். அவரையும் அவருடைய குடும்பத்தையும் தாக்க வராங்க. வேற வழியே இல்லாம 2, 3 பேர சுடுறாரு. சுட்ட உடனே எல்லாம் தெறிச்சு ஓடுறான். ஊரே பின் டிராப் சைலண்ட் ஆயிடுச்சு. எந்த சத்தமும் கேட்கல. இவரும் சுட்ட உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாயிடுறாரு. வெளியில வரல. 1/2 மணி நேரம் கழிச்சு தான் அந்த வீட்ட விட்டு வெளியில வராரு. ஊரே நிசப்தமா இருக்கு. 2, 3 பேர் செத்து போய் கிடக்குறான் வெளியில. மக்கள் எல்லாம் பதர்றாங்க, பரிதவிக்கிறாங்க. போச்சுடா நாம இன்னைக்கு அவ்வளவுதான்டா. நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்லடான்னு பயப்படுறாங்க. நான் இந்த சம்பவத்த படிக்கும்பொழுது யோசிச்சு பார்க்கிறேன். இந்த சம்பவம் நடக்கிற சரியான நேரத்துல குப்புசாமியார் அங்க இருந்தாரு, வந்தாரு. ஒருவேளை அவர் வரலன்னா என்ன நடந்திருக்கும்? எத்தன உயிர்கள நம்ம கீழ்வெண்மணி மாரி தீக்கி இரைக்கு ஆக்கியிருப்போம் அப்படின்னு நினைச்சு பார்த்தாவே பதறுது இன்னைக்கு. குப்புசாமியார் அங்க இருந்ததுனால குடிசைகள் மட்டும் தான் தீக்கி இரையாச்சு. நம்முடைய மக்களுக்கு ஒண்ணும் ஆகல. அதன் பிறகு அவர் எவ்வளவு நேர்மையான மனிதர் அப்படின்னு அந்த புத்தகத்த வாசிக்கும்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உடனடியா கலெக்டருக்கு ஃபோன் பண்றாரு, தகவல் சொல்றாரு, போலீஸ்க்கு தகவல் சொல்றாரு, துப்பாக்கி சூடு நடந்துருச்சு அப்படின்னு எடுத்து சொல்றாரு. இந்த கலவரம் இன்னும் பெருசா ஆயிடக்கூடாதுன்னு எல்லாருக்கும் தகவல் சொல்றாரு. அவர் சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தந்தி கொடுக்கிறாரு. குறிப்பா அப்பாதுரையாருக்கு தகவல் குடுக்குறாரு. சங்கத்துக்கு அவரு அயோத்திதாசருடைய தென்னிந்திய பௌத்த விகாருக்கு தகவல் குடுக்குறாரு. இப்படி எல்லாருக்கும் தகவல் குடுத்துட்டு கூடவே என்ன பண்றாரு தெரியுமா? சென்னைக்கு ஒரு ஆள அனுப்பி துப்பாக்கி ரவைகள வாங்கிட்டு வான்னு அனுப்புறாரு. ஒருவேளை போலீஸ் வரதுக்குள்ள இவனுங்க திரும்ப வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி முன்னேற்பாடுகள செய்றாரு பயங்கரமா. மக்கள பாதுகாப்பா இருக்க சொல்லி அறிவுறுத்துறாரு. அதுக்குள்ள காவல்துறை அதிகாரிகள் வந்துடுறாங்க அந்த கிராமத்துக்கு. அவரு எவ்ளோ நேர்மையா காவல் அதிகாரிகள் கிட்ட சொல்றாரு அப்படின்னா, ஐயா நான் ஒரு தொண்டன். மக்கள் சேவை செய்றேன். நான் பள்ளிக்கூடம் வச்சு நடத்துறேன்.
என் மக்களுக்கு கல்வியை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மக்களுக்கு அரசுகிட்ட இருந்து நிலம் வாங்கி கொடுத்திருக்கிறேன். தரிசு நிலங்களை உழுது பிழைக்கிறதுக்காக அரசுகிட்ட இருந்து நிலம் வாங்கி கொடுத்திருக்கேன். இதையெல்லாம் பொறுக்க முடியாத முதலாளிகள் இப்படியே விட்டா நாளைக்கு தாழ்த்தப்பட்டவனுங்க நம்மளே ஆதிக்கம் செய்வாங்கன்னு சொல்லி, இந்த காரணத்துக்காக குப்புசாமியான என்னை கொலை செய்யணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாங்க. அதுக்காக எங்க கிராமத்தையே சூறையாடினாங்க. அது தடுக்க தற்காப்புக்காக துப்பாக்கியால சுட்டேன் அப்படின்னு போலீஸ்ல ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. அதன் பிறகு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் அதன் பிறகு அவர் கைது செய்யப்படுறாரு, சிறையில் அடைக்கப்படுறாங்க. அப்போ இந்த சம்பவம் தெரிஞ்சதும் அப்பாதுரையார் ஒரு துண்டறிக்கை போடுறாரு. இப்படியான ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு பிரச்சாரம் பண்றாங்க. எல்லாருக்கும் தகவல் சொல்லப்படுது. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. நம்ம சங்கத்துல இருக்கிற நம்ம குப்புசாமிக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த கிராம மக்கள் இப்படி வந்து வேதனைக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. அதனால உடனடியா இந்த வழக்கை நாம எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வந்த பத்திரிகையில, குறிப்பா தமிழன் பத்திரிகைகளோ கூட குப்புசாமியார் குறித்த அறிவிப்பு வந்து வெளியாகிருக்கு. அதன் பிறகு இந்த வழக்கு தமிழ்நாடு முழுவதும் பிரபலமாக இருக்குது. ஏன் இந்தியா முழுக்கவே பேசப்பட்டு இருக்கு. சொன்னா நம்ப மாட்டீங்க. நம்ம தலைவர்கள் இந்த வழக்கை நடத்துறதுக்கு கமிட்டி மெம்பர்களை போட்டு இந்த வழக்கை நடத்திருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். இந்த வழக்கை நடத்துவதற்காக கமிட்டி மெம்பர்களை போட்டிருக்கிறாங்க. அந்த கமிட்டியில யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா, மதுரை பிள்ளை, MC ராஜா, தந்தை சிவராஜ், அப்பாதுரையார், இப்படி எண்ணற்ற தலைவர்கள் அந்த கமிட்டியில இருக்காங்க. இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க இந்த வழக்குக்காக குப்புசாமியாரை பாதுகாப்பதற்காக நிதி கொடுத்திருக்கிறாங்க. அன்னைக்கு தேதிக்கு நிதி, நம்ம மக்கள் நிதி கொடுக்கறதெல்லாம் சாதாரணம் கிடையாது. 1928ல ரூ. 500 எவ்வளவு பெரிய பணம், ரூ. 1000 எவ்வளவு பெரிய பணம், ரூ. 100 என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய பணம். அத்தனை பேரும் இந்த வழக்குக்காக பணத்தை கொடுத்திருக்கிறாங்க. இந்த வழக்கை தன்னுடைய நேரடி கண்காணிப்புல மதுரை பிள்ளை அவர்கள் பார்த்திருக்கிறாரு. இந்த வழக்கு சரியா நடக்கணும் அப்படின்னு அவரு நேரடியா தலையிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, உச்சாதி பேசிக்கிட்டு சுத்துறாங்க. அவங்களுக்கு எல்லாம் நான் ஒண்ணே ஒண்ணுதான் சொல்றேன். அந்த கிராமமே பள்ளச்சேரி. அங்க குப்புசாமியார் வந்து ஒரு பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர். இந்த பிரச்சனைகளுக்காக, பழங்குடி மக்களுக்காக நம்முடைய ஒட்டுமொத்த தலைவர்களும் அணிதிரண்டு உடனடியா ஒரு கூட்டத்தை கூட்டி குப்புசாமியை எப்படியாச்சும் தண்டனையில இருந்து மீட்கணும்னு பாடுபட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வழக்குக்காக சாதாரண வழக்கறிஞர் அவங்க நியமிக்கல. நியமிக்கல. அந்த வழக்கறிஞர் அகில இந்திய அளவுக்கு பிரபலமான ஒரு வழக்கறிஞரா இருந்திருக்கிறார். அவர்தான் பாரிஸ்டர் VL எத்திராஜ் அவரோட தலைமையில ஸ்ரீ கண்டேச ஐயர், அப்புறம் பாரிஸ்டர் R சந்திரன், ஆதி திராவிட வழக்கறிஞர் SM ஞானப்பிரகாசம், இவங்க எல்லாம் போன்றவங்க இந்த வழக்கை எடுத்து நடத்துறாங்க அவருடைய தலைமையில. அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா, உயர் நீதிமன்றத்துல, உச்ச நீதிமன்றத்துல பிரபலமான வழக்குகளுக்கு பெரிய பெரிய வழக்கறிஞர்கள் வாதாடுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு வழக்கறிஞரை தான் இவங்க குப்புசாமியாருக்காக நியமனம் பண்ணியிருக்காங்க. அவருக்கு பெருந்தொகையை கொடுத்திருக்கிறாங்க. இவரை விடுதலை செய்ய வைக்கிறதுக்காக, இவர் வாதாடுவதற்காக பெருந்தொகையை கொடுத்திருக்காங்க. எதுக்காக? நம்மள போல ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த குப்புசாமியாரை காப்பாத்த, வழக்க நடத்த நம்ம தலைவர்கள் எல்லாம் பணத்தை கொடுத்திருக்கிறாங்க, போராடி இருக்கிறாங்க. என்ன ஆச்சரியம்னா, ஐயா லட்சுமி நரசு அவர்களுடைய தலைமையில, கங்காதர ராமஜுலு இவங்களுடைய 4 பேர் தலைமையில நேரடியா குப்புசாமியோட ஊருக்கு போயிட்டு நேரடியா விசாரணை பண்ணி இது எப்படி நடந்தது, ஏன் நடந்தது அப்படின்னு ஆய்வு பண்ணி வழக்கறிஞர்களுக்கு அந்த அறிக்கையை கொடுத்திருக்கிறாங்க இவங்க. அந்த நேரத்துல சுவாமி சகஜானந்தா MLC, வெங்கடாச்சலம் பிள்ளை, வாசுதேவ பிள்ளை, அப்புறம் நீலகிரி முனுசாமி பிள்ளை, அவர் கூட அன்னைக்கு MLC தான் இருந்தாரு. அப்புறம் ஸ்ரீமன் பார்த்தசாரதி, அப்புறம் MC மதுரை பிள்ளை, அப்பாதுரையார், இப்படி எண்ணற்ற தலைவர்கள். லிஸ்ட் பெருசா இருக்கு. நான் சொன்னது என்னமோ ஒரு 4-5 தலைவர்கள் தான். அவங்க எல்லாம் அன்னைக்கு மிகப்பெரிய தலைவர்கள், சமுதாயத்துக்காக போராடக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள், பொருளாதாரத்திலும் வலுவாக இருந்திருக்கிறாங்க. அப்ப குப்புசாமியை தண்டனையிலிருந்து காப்பாற்றுகிற போராட்டத்துல இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த தலைவர்கள் நமக்கு பரிச்சயம் இல்லாதவங்களா இருக்கிறாங்க. அதன் பிறகு நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு வருது. குப்புசாமிக்கு தண்டனை கொடுத்துடுறாங்க. 10 வருஷம் சிறை தண்டனைன்னு தீர்ப்பாகுது. தீர்ப்புக்கு முன்னாடி நீதிமன்றத்துல வாக்குமூலம் கொடுப்பாங்கல்ல, தன் தரப்பு தகவலை சொல்லுவாங்கல்ல, செய்தியை சொல்லுவாங்கல்ல, அப்படி குப்புசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐயா, நான் ஒரு பௌத்த மார்க்கத்தை சார்ந்தவன். இதுவரை என் மீது எந்த குற்றமும் இல்லை. நான் பௌத்த மார்க்கத்தை சார்ந்ததுனால எனக்கு மது குடிக்கிற பழக்கமும் கிடையாது. பௌத்த மார்க்கத்தை சார்ந்ததுனால நான் மது குடிக்கிற பழக்கமும் எனக்கு கிடையாது. என் மக்களுக்கு நான் பள்ளி அமைத்து, அரசிடமிருந்து நிலங்களை வாங்கி அவர்களுக்கு சேவையாற்றி வந்திருக்கிறேன். அங்க இருக்கக்கூடிய முதலியார் சமூகத்தை சார்ந்தவங்க என் மீது பொறாமை கொண்டு என்னை கொலை செய்வதற்கு திட்டமிட்டாங்க. அதனால இப்படியான சம்பவம் நடந்துருச்சு. நான் என்னை தற்காத்துக் கொள்வதற்காக நான் எவ்வளவோ அவர்களிடமிருந்து போராடினேன். அவங்க அங்கிருந்து போகல. அதனால நான் தற்காப்புக்காக நான் சுட்டுட்டேன்னு நேர்மையா நீதிமன்றத்துல தன்னுடைய பதிலை சொல்றாரு குப்புசாமியார். ஆனா அது எல்லாத்தையும் மீறி அவருக்கு வந்து அங்க தண்டனை கொடுத்துடுறாங்க. அதன் பிறகு அவங்க மேல்முறையீடுக்கு போறாங்க. அந்த தலைவர்கள் குப்புசாமியை எப்படியாவது காப்பாத்தணும்னு மேல்முறையீடுக்கு போறாங்க. அவருக்கு 10 வருஷம் தண்டனை கிடைச்சது. அவரோட மனைவி அழுகுறாங்க, கதறாங்க. ஐயோ, நான் இப்படி தாலி அறுக்க போறேனேன்னு சொல்லி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க மனைவி அழுததை கேட்டுட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, நீ இப்படி சொல்லாத. நீ எதுக்கு இப்படி சொல்ற? நான் தற்காப்புக்காக சுட்டிருந்தாலும்
அந்த ஆண்கள் செய்த தவறுகளுக்காக அந்த பெண்கள் இன்னைக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த 5 பெண்களுடைய தாலிய அறுத்தவனா நான் இருக்கிறேன். அப்படின்னு சொல்லி மனம் உருகி தன்னுடைய மனைவிட்ட வந்து அவங்கள ஆற்றுப்படுத்துவதற்காக இவர் வந்து சமாதான வார்த்தைகளை சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்கிறார். அதன் பிறகு முறையீட்டுக்கு போறாங்க. போராடி இந்த வழக்குல ஒரு கட்டத்துல வெற்றி பெறுறாங்க. தற்காப்புக்காக தான் இவர் சுட்டார் அப்படின்னு சொல்லி விடுதலை பண்றாங்க. அதன் பிறகு அவர் விடுதலை ஆகி வராருன்னு சென்னையில இருந்து ரயில் மூலமா வராருன்னு தகவல் தெரியுது. விடுதலையான செய்திய கேள்விப்பட்டு நம்முடைய ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. ஆனா இந்த வரவேற்ப பத்தி குப்புசாமியாருக்கு எப்படியோ தெரிஞ்சிருது. நமக்காக ரயில் நிலையத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் குவிஞ்சு இருக்கிறாங்க. நமக்கு வரவேற்பு குடுக்க இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் அவர் என்ன பண்றாருன்னா, இறங்க வேண்டிய ஸ்டேஷன்ல இறங்காம, அதுக்கு முன்னாடியே இருக்கிற ஸ்டேஷன்ல இறங்கி அவர் வீட்டுக்கு போயிட்டு திண்ணையில உட்கார்ந்துட்டு இருந்திருக்காரு. இவர ஸ்டேஷன்ல தேடுறாங்க. ஆள காணோமே! இப்படியான வழக்குல இருந்து விடுதலையாகி வரக்கூடிய இந்த மனுஷன காணோம்னு அங்க இருக்கிறவங்க பதறாங்க. என்ன ஆச்சோ? ஏது ஆச்சோ? அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டாருன்னு கேள்விப்பட்டு உடனே அங்க போய் அவர பார்க்குறாங்க. குப்புசாமியார் கிட்ட திண்ணையில உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட கேட்கறாங்க. என்னங்க? நாங்க எவ்வளவு பெரிய வரவேற்பு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். நீங்க பாட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்களே அப்படின்னு ஆதங்கப்பட்டு இவருக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்க கேட்டுருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னைய வரவேற்கிறதுல நான் என்ன பெருசா சாதனை பண்ணிட்டேன். ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அதுல நான் தற்காப்புக்காக எதிரணியில இருக்கிறவங்கள சுட்டுட்டேன். அதனால அந்த ஆண்களினுடைய மனைவிமார்கள் வாழ்க்கைய வந்து தொலைச்சிட்டு இருக்கிறாங்க. அத நெனச்சு நம்ம பார்க்க வேணாமா? அந்த பெண்களினுடைய வாழ்க்கைய நம்ம நெனச்சு பார்க்க வேண்டாமா? அவங்க இன்னைக்கு அனாதையா இருக்கிறாங்க. அதனால என் விடுதலைய நான் கொண்டாட முடியாது அப்படின்னு மனமுருகி சொல்லியிருக்கிறாரு. வருத்தப்பட்டு இருக்கிறாரு குப்புசாமியார். இந்த காலத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா, ஒருத்தர் சிறை சென்று வந்திருந்தா, என்ன ஆட்டம் போட்டிருப்பாங்கன்னு யோசிச்சு பார்க்கிறேன். ஆக இந்த பண்பு தான் நம்முடைய தலைவர்கள் அதனால தான் தலைவர்களாக நம்மிட வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும். தமிழ்நாட்டு வரலாற்றுல இப்படியான ஒரு சம்பவத்திற்காக இது மாதிரி ஒரு தீண்டாமை பிரச்சனையில இப்படியான ஒரு சம்பவத்திற்காக இத்தனை தலைவர்கள் ஒன்று சேர்ந்து இவ்வளவு நன்கொடைகள் கொடுத்து எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க. அது போல ஒரு வரலாறு இருக்கா? ஒரு இயக்கத்தை எப்படி நடத்தணும், ஒரு பிரச்சனையை எப்படி கையாளணும்னு நம்ம தலைவர்கள் உண்மையாவே உதாரணமா தான்ப்பா வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க. எப்படின்னா, இந்த வழக்கு சம்பந்தமா பஸ்ல வந்தாலோ, இல்லன்னா தபால் போட்டிருந்தாலோ, ஒரு பத்திரிகை செய்தி கொடுத்திருந்தா கூட, ஏன் ஒரு ஸ்டாம்ப் வாங்கி ஒட்டியிருந்தா கூட, இது எல்லாத்தினுடைய கணக்கையும் சரியா மெயின்டெயின் பண்ணியிருக்கிறாங்க. அதன் பிறகு வழக்கு சம்பந்தமான செலவுகள், அவங்களுக்கு நடந்த பிரச்சனைகள், இடர்பாடுகள் இப்படி எல்லாத்தையும் குறித்து ஆவணப்படுத்தி ஒரு புத்தகமா வெளியிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா, அந்த அனுபவத்தினூடாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த வேலையை செய்திருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. குப்புசாமியார் சிறையில சிறை சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம தலைவர்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவருக்கு ஹோட்டல் சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்கன்னா பாத்துக்கோங்க. அந்த அளவுக்கு குப்புசாமியார அவ்வளவு பத்திரமா பாதுகாத்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க நம்ம தலைவர்கள். குப்புசாமியார் ஒரு பறையரோ, பல்லரோ, அருந்ததியரோ கிடையாது. அவர் ஒரு பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர். எந்த உற்சாதி வேறுபாடுகளையும் நம்முடைய தலைவர்கள் பார்க்கல. பாதிக்கப்பட்டவன் பக்கம் நாம ஒற்றுமையா நிக்கணும் தான் இருந்திருக்கிறாங்க. அப்படிதான் செயல்பட்டு இருக்கிறாங்க. உண்மையாவே அங்கம்பாக்கத்தாருடைய ஒரு கதாநாயகன் அப்படின்னா நான் திரும்ப திரும்ப அதை தான் பதிவு பண்றேன். அது குப்புசாமியார் அவர்கள் தான். இப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை பல வரலாற்று செய்திகளை நமக்கெல்லாம் அவருடைய எழுத்தின் மூலமா விட்டு சென்றிருக்கிறார் அன்பு பொன்னோவியம் அவர்கள். அவர்களுடைய அவர்களுக்கு இந்த நேரத்துல என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன் இந்த சமுதாயமே அவருக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா வரலாற்று பொக்கிஷத்தை இந்த புக்கு அப்படிதான் நான் பாக்குறேன். இந்த புத்தகத்தை நான் அப்படிதான் பாக்குறேன். இந்த வரலாற்று பொக்கிஷத்தை நமக்காக விட்டு சென்றிருக்கிறார். ஆக அங்கம்பாக்கத்தாருடைய வாழ்க்கை வரலாற்றை உண்மையாக ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான செய்தி. இந்த புத்தகத்தை வாசிங்க. எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியும் புரிதலும் உங்களுக்கும் ஏற்படும் அப்படின்னு நான் நம்புறேன். நன்றி.